அஹ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுகன். நான் வந்து கரூர் மாவட்டம் பஞ்சமாதேவி பஞ்சாயத்து அரசு காலனின்ற கிராமத்தில் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கேன். நான் வந்து ஒரு சின்ன ஆப்ரேட்டர் தான். 450 கனெக்ஷன் தான் வச்சுருக்கேன். நான் கவர்மெண்ட் லைன் தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் இந்த காணொலி எதுக்குன்னா, இன்னைக்கு தேதி வந்து 28 ஏப்ரல் 2025. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்து, இப்போ நம்ம வந்து பொதுவாக ஆப்ரேட்டருங்களுக்கு வந்து இப்போ நம்ம டெக்னாலஜி வளர வளர நம்ம வந்து நம்மளும் மேலே அப்கிரேட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்னன்னா வந்து இப்போ அடுத்து ஐபிடிவி வருது. இப்போ ஹெச்டி செட்டப் பாக்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன இருந்ததை விட இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க. நிறைய பேர் ஐபிடிவி பாக்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லை ஹெச்டி பாக்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து இன்னமும் வந்து இந்த ஹெச்டி பாக்ஸ், இந்த ஐபிடிவி இல்லை இன்டர்நெட்லாம் போகிறோன்னா வந்து குறிப்பாக வந்து எஸ்டி பாக்ஸ்லாம் வேணும்னா வந்து நம்ம இன்னமும் கோஆக்சியலில் கொண்டு போகல, பக்கா ஓடுது. ஆனால் வந்து நம்ம வந்து ஒரே வீட்லேயே வந்து இன்டர்நெட்டும் கேட்குறாங்க, கோ இது ஹெச்டி செட்டா பாக்ஸும் கேட்குறாங்க. அப்படின்னா வந்து நம்ம இன்டர்நெட்டுக்கு தனியாக ஃபைபரும், இதுக்கு தனியாக வந்து கோஆக்சியலில் கொண்டு போயிட்டு இருந்தோம்னா அது நமக்கு செட் ஆகாது. அதனால வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃப்டிடிஹெச் டேரக்ட் எஃப்டிடிஹெச் வீட்டுக்கே எஃப்டிடிஹெச் கொண்டு போகிற அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இது மெயினா இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா வந்து, இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப அடுத்தடுத்து எஃப்டிடிஹெச் நேரா வீட்டுக்கே கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு 500 கனெக்ஷனோ 1000 கனெக்ஷனோ வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 1000 கனெக்ஷனுக்கு உண்டான எஃப்டிடிஹெச் லைனை மேனேஜ் பண்றதே வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கு. அஹ் அஹ் என்னன்னா வந்து, எந்த லைன் எங்க போகுது, எத்தனை எத்தனை க்ளோஷர் பாக்ஸ் வச்சிருக்கோம், அந்த க்ளோஷர் பாக்ஸ்லாம் எங்க இருக்கு, அந்த க்ளோசர் பாக்ஸை உடைச்சா உள்ளுக்குள்ள கசகசன்னு இருக்கு. எந்த லைன் எது என்ன, எந்த ஸ்ப்ளிட்டர் எங்கே போகுது வருது, இது டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வருதா, இடிஎஃப்ஐல இருந்து வருதா, ஓஎல்டில இருந்து வருதா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து சமாளிக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை வந்து ஒரு சில ஆப்ரேட்டர்கள் 2500 கனெக்ஷன் 2000 கனெக்ஷன் வச்சிருக்கவங்கலாம் வந்து ஓரளவுக்கு ஒரு சிலர் நோட்டில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கூகுள் மேப்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் வந்து லைன் வரைஞ்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷனை வந்து தனிப்பட்ட முறையில் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு வந்து அதுக்குன்னு ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. சிஆர்எம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். எஸ்டிபி சிஆர்எம் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது இல்லாமல் இப்போ டாக் டிவினா டாக் டிவிக்கே நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அவங்க டாக் டிவிலேருந்தே வந்து கவர்மெண்ட்லேருந்தே நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம எல்லா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதிலே ஆக்டிவேட் டீஆக்டிவேஷன் பண்ண முடியும். எப்போ கடைசியாக பே பண்ணாங்க, என்ன பேக்கேஜ், அது இதுங்கிற அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அதில் பார்த்துக்க முடியும். இருந்தாலும் ஒரு சிலர் தனியாக ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த ஃபைபர் லைனை மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னா வந்து, முக்கால்வாசி பேர் ஒன்று பேப்பரில் எழுதி வச்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா வந்து கூகுள் மேப்பை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, எந்த ஏரியாவோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம பச்சை கலர், மஞ்சள் கலர், ப்ளூ அப்படி இப்படின்னு லைன் வரைஞ்சு, அதை மறுபடியும் வந்து ஒன்று ஒரு 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 வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு டைப் பண்ணி, இந்த ப்ளூ லைன் இங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்து அதை நம்ம தனியாக குறித்து வச்சுக்கிறோம். அப்புறம் க்ளோஷர் பாக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஒன்று க்ளோசர் பாக்ஸுக்குள்ள பேப்பர் வைக்கிறது. இந்த இந்த லைன்ல இருந்து இந்த கோர் வந்து இங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து டேக் போட்டு வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரு இல்லை பச்சை கலர் இந்த மாதிரி டேக் போட்டு ஒவ்வொரு ஒயருக்கும் டேக் போட்டு வச்சு அதை தனியாக நோட்டில் எழுதி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ வந்து புதுசாக இப்போ இதான் இன்டர்நெட்லாம் வருது. இன்டர்நெட் ஒரு சில ஆப்ரேட்டருங்கள் ஐஎஸ்பியாகவும் இருக்காங்க. ஒரு சிலர் ஆப்ரேட்டருங்க வந்து இன்டர்நெட் வெளியே இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பொழுது வந்து அஹ், ஒ- ஒரே க்ளோசர் பாக்ஸில் டிவி சிக்னலும் வரும், இன்டர்நெட் சிக்னலும் வரும். எது என்ன ஏதுங்கிறது வந்து நமக்கு ஒரு சில நேரம் டக்குன்னு புரியாது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா, அப்படி எது சொல்யூஷன் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து பண்ணலாம். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. அஹ், அஹ், ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். அதாவது உங்களோட ஃபைபர் லைனை வந்து கூகுள் மேப்ஸில் சும்மா வரைஞ்சு அதை தனியாக எழுதாம ஒரே சாஃப்ட்வேருக்குள்ள உங்களோட ஃபைபர் லைனையும் வரைஞ்சு ஒவ்வொரு ஃபைபர் லைனுக்கு என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத உடனே அப்டேட் பண்ணிட்டு, அந்த ஃபைபர் லைனு எங்கே போகுது எங்கே வருது அது எண்டு கஸ்டமர் வரையிலும் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக ஆட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன முயற்சி செஞ்சுருக்கோம். இந்த முயற்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோவில் ஃபுல் டெமோ காட்ட முடியாது, ஏன்னா அதில் வந்து ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு.
அந்த முழு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோவா போயிடும். அதனால வந்து இது வந்து ஒரு சின்ன டெமோ. அந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், அந்த சாஃப்ட்வேர்ல என்னெல்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மேலோட்டமா பார்ப்போம். அஹ் அஹ் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஃபீச்சரையும் வந்து அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, இது ஏன் இப்படி வேலை இது ஏன் இப்படி வேலை செய்யுது, அல்லது இது ஏன் இப்படி வேலை செய்யணும்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு வீடியோ வரும். இந்த ஒவ்வொரு வீடியோவையும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. இதுல எதுவும் உங்களுக்கு கமெண்ட் இருக்கு, இல்ல இதெல்லாம் தேவையில்லாத தம்பி, இது இருக்கிறது என்ன காம்ப்ளிகேட் தான் பண்ணும், இது இருக்கிறது என்ன கஷ்டப்படுத்த போகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த தகவலையும் சொல்லலாம். இது யூடியூப்ல அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அப்லோட் பண்ணிருவேன்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணியிருந்தேன்னா நீங்க யூடியூப் கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்னோட நம்பர் 9894871715 அப்படிங்கிற நம்பர். நான் வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கேன். 9894871715. என்னோட பேர் சுகன். இந்த நம்பருக்கு நீங்க இப்போ ஃபோன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஃபோன் போகாது, ஏன்னா நான் இந்தியாவில் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் அல்லது நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் போடலாம். நீங்கள் யார், என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க, எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, என்ன கருத்து அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன டெமோ பார்ப்போம், இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி வந்து பொதுவாக வந்து நம்ம கூகுள் மேப்ஸில் வந்து எந்த ஏரியாங்கிறத வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு வந்து லைன் வரைஞ்சி இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த இடத்துக்கு ஒரு கனெக்ஷன் கொண்டு போகணும் அப்படின்னா இங்கேருந்து இப்படி இப்படி லைன் வரைஞ்சி, இந்த லைன் குடமெல்லாம் போகுது பொதுவாக சொல்கிறேன், இந்த இப்படி லைன் வரைஞ்சி இது வந்து டிரான்ஸ்மிட்டரு, இது வந்து இங்கேருந்து ஒரு க்ளோசர் பாக்ஸ் வச்சுருக்கோம், அங்கேருந்து இங்கே கொஞ்சம் போகுது, இங்கே கொஞ்சம் பிரிஞ்சு போகுது, இங்கே கொஞ்சம் பிரிஞ்சு, இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி வைப்போம். இப்படி வரைஞ்சி வைக்காமல் இப்படி கசகசன்னு பண்ணாமல் வேற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு 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 சின்ன முயற்சி. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 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 சாஃப்ட்வேர் தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 கட்டமா இருக்கு. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து 2 கட்டமா இருக்கு. இங்க இப்போ முதல்ல நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த மேப் சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேரு. அது இல்லாம இன்னொரு சாஃப்ட்வேரும் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர்ல வந்து நீங்க வந்து எக்யூப்மெண்ட், ஃபைபர் லைனு, எத்தனை க்ளோஷர் பாக்ஸ் வச்சிருக்கீங்க, அதை எப்படி மேப் பண்ணியிருக்கீங்க, அது ஏரியா எப்படி பேட்ச் பண்ணியிருக்கீங்க, அந்த ஏரியாவில் இருக்க கஸ்டமர் இன்ஃபர்மேஷனு, அனலிட்டிக்ஸ் டேப், அதாவது வந்து எத்தனை எக்யூப்மெண்ட், எத்தனை ஃபைபர் லைனு, எத்தனை கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, என்ன ஏது, அந்த கனெக்ஷன் எங்கே போகுது வருது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு. இது முழுமையா ரெடி ஆயிருச்சு அப்படின்னா வந்து ஒரே சாஃப்ட்வேர்க்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்க முயற்சி பண்ணுவோம். அதுதான் வந்து ஐடியா. இப்போதைக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து 2 சாஃப்ட்வேரா 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து அதான் சொன்ன மாதிரி மேப்பு, இன்னொன்று வந்து அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷனு, எக்யூப்மெண்ட்டு, அது இது அந்த மாதிரியான தகவல்கள்லாம் அதில் இருக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன டெமோ மட்டும் பார்ப்போம், இது எப்படி வேலை செய்யுது, என்ன ஏது அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து அதான் இப்போ நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லைன்னா நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, எந்த லைன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல விஎஃப்ல குத்தி பார்த்தோம்னா இன்னொரு பாயிண்ட்ல லைட் எரிஞ்சதுன்னா ஓகே ரைட்டு, நான் கரெக்டான கோரை தான் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கலர் ஸ்லீவ் அடிப்போம். ஒரு சிலர் வந்து இப்போ கலர் ஸ்லீவ் அடிக்கிறாங்க, நிறைய பேர் கலர் ஸ்லீவ் அடிக்கிறாங்க. ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது இன்டர்நெட் சிக்னலுக்கு வந்து ஒரு கலர் ஸ்லீவும், டிவி சிக்னல்லாம் ஒரு கலர் ஸ்லீவ் அடிக்கிறது. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கீ செயின் செட்டு போடுறது, அப்படி இல்லைன்னா பேப்பர் எழுதி க்ளோசர் பாக்ஸுக்குள்ள வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாஃப்ட்வேர்ல வந்து நீங்க என்ன எக்யூப்மெண்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட், எத்தனை டிவி சிக்னல், எத்தனை இன்டர்நெட் சிக்னல், என்ன மாதிரியான ஹெச்டி பாக்ஸா இருந்தாலும் சரி, சாதா பாக்ஸா இருந்தாலும் சரி, ஐபி டிவியா இருந்தாலும் சரி, எத்தனை கோர் ஒயரா இருந்தாலும் சரி, எத்தனை பக்கம் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையுமே இதில் பண்ற மாதிரி தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இதை இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை என்ன ஸ்பிளிட்ரு, டபிள்யூடிஎம் இடிஎஃப்ஐ போட்டிருந்தாலும் சரி, சாதா இடிஎஃப்ஐ போட்டிருந்தாலும் சரி, மினி இடிஎஃப்ஐ போட்டிருந்தாலும் சரி, டிரான்ஸ்மிட்டர் போட்டிருந்தாலும் சரி, டிரான்ஸ்மிட்டரில் என்ன வேவ்லென்த் போட்டிருந்தாலும் சரி, கன்வெர்டர் நோட் போட்டிருந்தாலும் சரி, வேற என்ன ஓஎல்டி, இந்த மாதிரி எல்லா எந்த இது எங்கே போட்டிருந்தாலும் அதை எல்லாத்தையுமே பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து இதை வந்து இப்போதைக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் ஒரு சில வர வர போக போக இன்னும் கொஞ்சம் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்கும். இதில் இன்னும் ஒரு சில பட்டன் சரியாக வேலை செய்யலை, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு
இது வந்து சும்மா என்னோட ஒரு இந்த டெமோக்காக வந்து நான் வந்து சிம்பிளா வந்து ஒரு லைன் வரைஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 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 மேப் வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த மேப்ப வந்து இப்ப நான் இந்த Google மேப்ஸ்ல காமிச்ச மாரி வந்து சும்மா வரைஞ்சு அத வந்து தனியா அங்க எழுத முடியாது. அந்த மாரி இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த லைன தொட்டேன் அப்படின்னாலே இந்த லைனுக்கான இன்ஃபர்மேஷன் வரும். பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் சந்தனகாளிபாளையம் டூ அரசு காலனி அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து அதுக்கான ஐடி. இது வந்து ஒன் வே 4 கோர் வயரு. இந்த 4 கோர் வயர் இங்கேருந்து இங்கே போகுது. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இது சங்கர் ஃபாதர் ஹவுஸு. இப்ப நம்ம வந்து அப்படிதானே பேர் வச்சுக்கிறோம். அ மே மேனேஜர் வீடு, டாக்டர் வீடு, தண்ணி தொட்டி, பஸ் ஸ்டாப்பு, டீ கடை இந்த மாரிலாம் அந்த மாரி வந்து இங்க பேர் வச்சுக்கலாம். அதே மாரி ஒரு ஐடி. அந்த இடத்துல என்ன எக்யூப்மென்ட் இருக்கு? ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்டிகல் ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கோம். ஆம்பிளிஃபையர்னா ஒண்ணும் இல்ல. ஏசி-டிசி நோட தான் நான் ஆம்பிளிஃபையர்ன்னு போட்டு வச்சிருக்கேன். எத்தன போர்ட்? ஒரு இன் இருக்கு, 2 அவுட் இருக்கு. அந்த மாரியான இன்ஃபர்மேஷன்லாம் இதுல எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாரி வந்து அ அ நீங்க அதான் எத்தன லைன் எங்க போகுது, வருதுனாலும் அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு இதுல மேனேஜ் பண்ற மாரியான விஷயங்கள் இதுல பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சிம்பிளா ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து அ அ ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சிருக்கோம். டாக்டிவ் டிரான்ஸ்மிட்டர் வச்சிருக்கோம். அ அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து 10 டிபிஎம் டிரான்ஸ்மிட்டர்ன்னு வச்சுப்போமே. இப்ப இந்த 10 டிபிஎம் டிரான்ஸ்மிட்டர் வந்து இங்கேருந்து அ அ இப்ப 4 கோர் வயர்ல வந்து ஏதாவது ஒரு கோர்ல குத்தி, எடுத்துட்டு வந்து இங்க வச்சு, இங்கேருந்து நம்ம குளோஷர் பாக்ஸ் போட்டு, இந்த இடத்துல இந்த ஷங்கர் ஃபாதர் ஹவுஸ்ங்கிற இடத்துல வந்து ஒரு குளோஷர் பாக்ஸ போட்டு, நம்ம அங்கேருந்து லைன் பிரிச்சிருப்போம். உதாரணத்துக்கு வந்து இது வந்து ஆப்பரேட்டர் கேபிள் ஆப்பரேட்டர் ஹவுஸ். இப்போ வந்து அந்த அந்த சைடுக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னா வந்து, அந்த இடத்துல எத்தனை கனெக்ஷன் இருக்குங்கிறத பார்த்து என்ன மாரி ஸ்ப்ளிட்டர் போடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து, இது வந்து சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து அ இது இப்படி பிரிக்க முடியாது அப்படின்லாம் அந்த 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 கான்செப்ட்குள்ள நம்ம போக வேணாம். நான் வந்து ஈஸியா சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக சிம்பிளா வச்சிருக்கேன் நானு. இங்க இருந்து வர இந்த 10 டிபிஎம் வந்து முதல்ல வந்து 70, 30ஆ பிரிச்சிருக்கேன். அது இங்க தெரியாது. நான் அடுத்த சாஃப்ட்வேர் போகும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பின்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா? அந்த சாஃப்ட்வேர்ல போனா தெரியும். 70, 30ஆ பிரிச்சிருக்கேன். இந்த 70 வந்து இங்க ஒரு சிகப்பு கலர் லைன் தெரியுது இல்லைங்களா? இந்த லைனுக்கு 70 அப்படியே குடுத்தாச்சு. மீதி 30 50, 50 போட்டு இங்க பாதியும், இங்க பாதியும் குடுத்தாச்சு. ரைட்டுங்களா? இப்ப இந்த 70 மறுபடியும் 50, 50 போட்டு இந்த லைனுக்கு ஒரு லைனுக்கும், இந்த லைனுக்கு ஒரு லைனுக்கும் குடுத்தாச்சு. இது வந்து காந்தி நகர் 3வது தெருன்னு வச்சுப்போம். இது காந்தி நகர் 2வது தெருன்னு வச்சுப்போம். இப்ப இந்த 2 தெருவுலயுமே நான் ஃபுல்லாவே வந்து கோஆக்சியல் கேபிள்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு எல்லாத்தையுமே எஃப்டிடிஹெச்சா போட்டிருக்கேன். டைரக்ட்டா வந்து வீட்டுக்கே அது ஐபிடிவியா இருந்தாலும் சரி, எச்டி பாக்ஸா இருந்தாலும் சரி, நார்மல் செட்டப் பாக்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சிலர் இன்டர்நெட்டும் கேட்கறாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கிற பட்சத்தில நம்ம நேரா எஃப்டிடிஹெச் கொண்டு போறது தான் நமக்கு ஈஸி. அப்படிங்கிற பட்சத்தில வந்து இங்க வர 70 இந்த இடத்துல வச்சு 50, 50யா பிரிச்சு, ஒரு 50 இங்கேயும், ஒரு 50 இங்கேயும் குடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? ஓகே. அ இப்ப இந்த சாஃப்ட்வேர்ல வந்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றதுனால ஆட் பண்ண முடியும் நம்மளால. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து நான் புதுசா வந்து இங்க டாக் டிரான்ஸ்மிட்டர் ஏற்கனவே வச்சிருக்கேன். நான் புதுசா ஒரு ஓஎல்டி ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, ஓஎல்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து எக்யூப்மென்ட் கேட்டகரியில நோடல், செமி நோடல், நார்மல்னு போட்டிருக்கேன். நோடல் அப்படின்னா கண்ட்ரோல் ரூம் லெவல்ல இருக்கிறது நோடல். அந்த இடத்துல தான் எல்லா பெரிய எக்யூப்மென்ட் டிரான்ஸ்மிட்டரா இருக்கட்டும், இடிஎஃப்ஏ, டபிள்யூடிஎம் இடிஎஃப்ஏ, ஓஎல்டி இந்த மாதிரியான எல்லா பெரிய பெரிய எக்யூப்மென்ட் எல்லாமே அங்க இருக்கு. செமி நோடல் அப்படின்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து அம் அ அ ஓ நம்ம நோடு போட்டிருப்போம். அ அப்புறம் அது இல்லாம கன்வெர்ட்டர் நோட் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான இடங்கள் செமி நோடல்னு வச்சுப்போம். நார்மல் வந்து நம்ம வீட்டுக்கே கொண்டு போய் நேரா வந்து வீட்லயே ஒரு பேட்ச் கார்ட் போட்டு அங்க வைக்கிறது வந்து அது நார்மல்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. இப்ப வந்து இது வந்து நோடல் டைப். எக்யூப்மென்ட் கேட்டகரி என்னன்னா ஓஎல்டி வச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னோட ஆப்பரேட்டர் எனக்கு இன்டர்நெட் குடுக்குற ஆப்பரேட்டர் வந்து ஒய்நெட். அதனால வந்து ஒய்நெட் ஓஎல்டின்னு வச்சுப்போமே. அதுக்கு ஒரு எக்யூப்மென்ட் ஐடி வச்சுக்கலாம். அந்த எக்யூப்மென்ட்க்கு என்ன ஐடி, தனி ஐடி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து தனியா வந்து ஒரு இது வச்சிருக்கேன். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு வச்சிருக்கேன். ஒரு எக்ஸெல்ல ஒரு எக்யூப்மென்ட் ஐடி எனக்கு வேணும் அப்படின்னா, அது அங்கிருந்து ஒரு எக்யூப்மென்ட் ஐடி நான் எடுத்து, அந்த எக்யூப்மென்ட் ஐடிய இங்க போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு எத்தன இன்புட்டு, ஒரு சில ஓஎல்டில பேக்கப் இன்புட் வருது. 2 இன்புட். இப்ப இதுல 1 இன்புட். அதே மாரி 8 அவுட்புட், 16 அவுட்புட்லாம் வருது. நம்ம சும்மா ஒரு 4ன்னு வச்சுப்போம். எக்யூப்மென்ட் ஆட் பண்ணியாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஓஎல்டி ஆட் பண்ணியாச்சு. ஒய்நெட் ஓஎல்டி 1 இன்னு 4 அவுட்டு. இதான் எக்யூப்மென்ட் ஐடி. இப்ப இந்த எக்யூப்மென்ட் ஐடிக்கு நேரா வந்து நான் வந்து ஒய்நெட் ஓஎல்டி அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் சேர்த்திக்கிறேன். இந்த எக்ஸெல் ஷீட்ல நான் சேர்த்திக்கிறேன். ரைட்டுங்களா? அது எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து இது பண்ண முடியும்.
இப்போ இது எந்த லொகேஷன் அப்படின்னா சந்தனகாளி வளையம் கண்ட்ரோல் ரூம், ரைட்டுங்களா? சந்தனகாளி வளையம் கண்ட்ரோல் ரூமுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு லொகேஷன் ஐடி போட்டு வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா முதல்ல இருப்பாருங்க சந்தனகாளி வளையம் கண்ட்ரோல் ரூமுக்கு லொகேஷன் ஐடி இதுதான். இப்போ இந்த லொகேஷன் ஐடி இந்த எக்யூப்மெண்ட் ஐடிலாம் எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு வந்து யாராவது ஒரு கஸ்டமரோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல லைன் ஃபால்ட் அப்படின்னா டக்குன்னு இந்த லொகேஷன் ஐடி இந்த எக்யூப்மெண்ட் ஐடியை வச்சு எந்த கஸ்டமர் லைனு எந்த ஃபைபர் லைனுக்கு வருது, அந்த ஃபைபர் லைன் எந்த எக்யூப்மெண்ட்டுக்கு போகுது, அந்த எக்யூப்மெண்ட் எந்த லொகேஷன்ல இருக்கு, இந்த மாதிரி வந்து ஈஸியாக ட்ராக் பண்றதுக்காக வந்து வச்சிருக்கோம். அது வந்து நீங்க போக போக புரிஞ்சுக்கலாம். அதை பத்தி இப்போதைக்கு எதுவும் பெருசா நம்ம கவலைப்பட தேவையில்ல, ரைட்டுங்களா? ஓகே, இந்த லொகேஷன் ஐடியா போட்டு சேவ் லொகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லொகேஷன்ல ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஓ ஓ இதாயிடுச்சா? ஓகே, பரவாயில்ல. ஓஎல்டி ஒரு எக்யூப்மெண்ட் ஐடி, இந்த எக்யூப்மெண்ட் ஐடி வைநெட் ஓஎல்டி போட்டு ஓகே டன், சூப்பர். ஓகே, ஓஎல்டிங்க வந்துருச்சு. ஓகே ரைட், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லைனுக்கும் அதே மாதிரி லைன்னா அந்த லைன் வந்து எங்கே போகுது வருது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டுக்க முடியும், ரைட்டுங்களா? இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரே சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துடும். ஆனால் இப்போதைக்கு இதை வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒரு சாஃப்ட்வேர்ல மேப் மட்டும் போடலாம் இப்போதைக்கு. அதே மாதிரி இந்த போட்ட மேப்பை வந்து நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ணிக்கவும் முடியும். எக்ஸ்போர்ட்னா வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்க முடியும். அதை வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக காப்பி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா HTML ஃபைலாக காப்பி எடுத்து வச்சுக்கலாம். HTML ஃபைல்னா வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துரும். அந்த லிங்கை தொட்டிங்கன்னா வந்து உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசர், நீங்கள் ஃபோன்லேயே இருந்தாலும் சரி, வெப்சைட்லேயே இது லேப்டாப்லேயே இருந்தாலும் சரி, டக்குன்னு வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ப்ரௌசரில் வந்து அந்த மேப் அழகாக வந்து உட்காந்துக்கும். நீங்கள் அதை தொட்டிங்க அப்படின்னா அது என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே ரைட், இதை பற்றி அப்புறம் பார்ப்போம், ரைட்டுங்களா? இப்போ இந்த சாஃப்ட்வேருக்கு வந்துடுவோம். இப்போ இந்த கஸ்டமர் மேனேஜ் பண்ணுற சாஃப்ட்வேர், அதே மாதிரி இந்த எக்யூப்மெண்ட் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர் வச்சுப்போம், ரைட்டுங்களா? இப்போதைக்கு நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற ஒரு இதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எடிட் பண்ணி இங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து கேபிள்ஸு எஃப்எம் 001 லொக்கேஷன் வந்து அரசு காலனி 9894871715, இது என்னோட நம்பர் தான். சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ணணும். எக்யூப்மெண்ட் இப்போ வந்து இங்கேருந்தே வந்துடுவோம். நம்ம வந்து இப்போ இந்த சந்தனகாளிபாளையம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து முதல் எக்யூப்மெண்ட் என்ன, டாக் டிவியோட டிரான்ஸ்மிட்டர் ஒன்று. அப்போ ஓகே, டாக் டிவி 10 dBm டிரான்ஸ்மிட்டர். இதுக்கு வந்து ஒரு லொகேஷன் ஐடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம லொகேஷன் ஐடி வச்சிருப்போம். சந்தனகாளிபாளையம் கண்ட்ரோல் ரூம்னா சந்தனகாளிபாளையம் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு லொகேஷன் ஐடி இருக்கு, ரைட்டுங்களா? இதுதான் அந்த லொகேஷன் ஐடி. இந்த லொகேஷன் ஐடி எடுத்துட்டு வந்து இங்கே போடுறோம். இது வந்து நோடல் டைப்பு. நான் முன்னாடி சொன்ன நோடல்னா பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் இருக்கிறதெல்லாம் நோடலு. டிரான்ஸ்மிட்டருக்குலாம் இப்போ பழைய டிரான்ஸ்மிட்டருக்குலாம் ஒரே இன்புட் தான். அந்த இன்புட் போலார்னா போலார் தான், நம்ம வேற டிரான்ஸ்மிட்டர் தான் வைக்கணும். இப்போல்லாம் பேக்கப் இன்புட் வருது. ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். ஓகே ரைட் டன். இப்போ இதில் வந்து இப்போ ஏதாவது வந்து நாளைக்கு வந்து திடீர்னு வந்து இதில் ஏதாவது ஒரு இன்புட் எடுக்கல, இல்லை ஏதாவது ஒரு இப்போ 2 இன்புட் வச்சிருக்கீங்க, ஒரு இன்புட் தான் எடுக்குது, இன்னொரு இன்புட் எடுக்கலன்னா அந்த இன்னொரு இன்புட்டை டிஃபெக்டிவ்னு உங்களால் வந்து மார்க் பண்ணிக்க முடியும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே எந்த இன்புட் வேலை செய்யுது எந்த இன்புட் வேலை செய்யலை அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு இன்புட் மட்டும் வச்சுப்போம். ஓகே ரைட், எக்யூப்மெண்ட் ஆட் பண்ணோம். நீங்கள் கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா, 10 டாக் டிவி 10 dBm டிரான்ஸ்மிட்டர். அதுக்கு ஒரு ஐடி லொகேஷன் ஐடியை போட்டால் நீங்கள் எந்த லொகேஷனில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அது எக்யூப்மெண்ட்டு நோடல் டைப்ல இருக்கு. ஒரு இன்னு ஒரு அவுட். இது வேணும்னா இதை எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைபர் லைன் கிரியேட் பண்ணலாம், ரைட்டுங்களா? ஃப்ரம் சந்தனகாளிபாளையம் டு அரசு காலனி, அதுக்கு ஒரு ஐடி. அதே மாதிரி அது லொகேஷன் ஐடி. இப்போ வந்து ஃபைபர் லைனுக்கு வந்து லொகேஷன் ஐடி கொடுக்காம அதுக்கு தனியாக வந்து ஃபைபர் லைன் ஐடினே ஒன்று வச்சிருக்கேன் நான். ஏன்னா வந்து எக்யூப்மெண்ட் வந்து ஒரே இடத்துல தான் இருக்க போகுது, ரைட்டுங்களா? ஆனால் ஃபைபர் லைன் அப்படி கிடையாது. எங்கேயோ ஆரம்பிக்கிற லைன் எங்கேயோ போய் முடியும். அப்போ வந்து அதுக்கு தனியாக ஃபைபர் லைன் ஐடின்னு தனியாக கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஃப்ரம் சந்தனகாளிபாளையம் டு அரசு காலனிக்கு நான் தனியாக ஒரு ஃபைபர் லைன் ஐடி வச்சிருக்கேன். ஓகே, ஃபைபர் லைன் ஐடி இது வந்து 4 கோர்னு வச்சுப்போமே. 4 கோர்னா எப்பயும் போல ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீனு, ப்ரௌனு, இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற இது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சுங்களா, 4 கோரு ஃபைபர் லைனு, என்னென்ன அவுட்புட் இருக்குது. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து
வீணா போச்சு, இல்லை 2 அவுட்புட் வந்து இதாக போச்சு, டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை 4ம் நல்லா இருக்குது அப்படின்னா சூப்பர், வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து க்ளோஷர் பாக்ஸ். க்ளோஷர் பாக்ஸ் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தலைவலி. க்ளோஷர் பாக்ஸ் தலைவலி தான். ஒரே இடத்துலயே 3-4 க்ளோஷர் பாக்ஸ் இருக்கும். ஒரு க்ளோஷர் பாக்ஸ் ஒரு மெயின் லைன் ஒரு க்ளோஷர் பாக்ஸ்க்குள்ள வரும், அதில் ஒரு ஸ்பிளிட்டர் போட்டிருப்போம். அந்த ஸ்பிளிட்டர்லேருந்து இன்னொரு 4 கோர் ஒயர் எடுத்து இன்னொரு க்ளோஷர் பாக்ஸுக்கு போயிருக்கும். அந்த க்ளோஷர் பாக்ஸில் இருந்து ஒரு ஸ்பிளிட்டரோ அல்லது ஒரு ஸ்பிளிட்டர்லேருந்து இன்னொரு ஸ்பிளிட்டரோ இல்லை ஸ்பிளிட்டர் கப்ளர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அங்கேருந்து இன்னொன்று எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் வகைப்படுத்திக்கலாம் ஈஸியாக. இப்போ உதாரணத்துக்கு வந்து சந்தனகாளிபாளையம் நம்ம கண்ட்ரோல் ரூமில் வந்து ஒரு ஒரு இது இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு க்ளோஷர் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. அதே மாதிரி லொக்கேஷன் ஐடி, இப்போதைக்கு இந்த லொக்கேஷன் ஐடியை விட்டுருவோம். இப்போ வந்து இங்கே க்ளோஷர் பாக்ஸ் டைப்பில் வந்து நான் 5 வச்சுருக்கேன். அதாவது மாஸ்டர், பேரண்ட், சில்ட்ரன், அசோசியேட்டு, சப்பார்டினேட்டு. மாஸ்டர் அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு க்ளோஷர் பாக்ஸ். அந்த க்ளோஷர் பாக்ஸ்க்குலேருந்து போய் அடுத்த க்ளோஷர் பாக்ஸுக்கு வருதுன்னா அது 2வது க்ளோஷர் பாக்ஸ் பேரண்ட். அதுலேருந்து 3வது வருதுன்னா அது சில்ட்ரன், அசோசியேட்டு, சப்பார்டினேட்டு, மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. லொக்கேஷன் ஐடி கேட்குதா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தனகாளிபாளையத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு லொக்கேஷன் ஐடி வச்சுருக்கோம். ஓகே, டன். இங்கே கீழே காட்டுதுங்களா, சந்தனகாளிபாளையம், அதோட ஐடி, அப்புறம் லொக்கேஷன் ஐடி, அது என்ன டைப் ஆஃப் இது, மாஸ்டர். ஓகே, ரைட்டு. இப்போ இன்டர் மேப்பிங் போகும். இன்டர் மேப்பிங் வந்து நீங்கள் ஆக்சுவலாக அங்கே ஸ்பாட்டில் என்ன ஸ்ப்ளைசிங் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் ஐடி வச்சுப்போம், ஒரு மேப். இந்த கனெக்ஷன் ஐடிக்கு மேப்பிங் ஐடிக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ நீங்கள் வந்து டாக் டிவி டிரான்ஸ்மிட்டர் 10 dBm டிரான்ஸ்மிட்டர் ஒரு அவுட்புட் போர்ட்லேருந்து நீங்கள் வந்து 10 dBm அப்படியே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 dBm அப்படியே வராது, அதில் அந்த லாஸு அது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறமா ஒதுக்கி வச்சுப்போம். ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 10 dBmனா அப்படியே 10 dBm வர மாதிரி ஒரு கற்பனையில் வச்சுப்போம். அது என்ன சிக்னலு? டாக் டிவி சிக்னலு. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் டெஸ்டினேஷன்னா வந்து எந்த லைனில் குத்த போகிறீங்க? ஃபைபர் லைன், ஏதோ ஒரு லைன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே ஒரு ஃபைபர் லைன் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எங்கே? அரசு காலனிக்கு போகுது. சந்தனகாளிபாளையம் கண்ட்ரோல் ரூம்லேருந்து அரசு காலனிக்கு போகுது. அதில் 4 கோர் இருக்குது. நான் வந்து முதல் கோரில் குத்திடுறேன். முதல் கோரில் குத்துறேன். அதே 10 dBm அப்படியே போகுதுன்னு ஒரு 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 இதுக்கு வச்சுப்போமே. ஆனால் அப்படி போகாது, ஒரு இதுக்கு வச்சுப்போம். கிரியேட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இங்கே கீழே வாங்க. சோர்ஸு எங்கேருந்து வருது? டாக் டிவி 10 dBm டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வருது. எவ்வளோ கெப்பாசிட்டி? 10 dBm. என்ன சிக்னல்? டாக் டிவி. க்ளோஷர் பாக்ஸ் இடையில வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், மறந்துட்டு அதை. எந்த க்ளோஷர் பாக்ஸ்க்குள்ளே போய் போகுது? ஏன்னா நம்ம எடுத்த உடனே பேட்ச் கார்டை போட்டு அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு க்ளோஷர் பாக்ஸ் போட்டு அதை சுற்றி வச்சுருப்போம் இல்லைங்களா? அது எந்த க்ளோஷர் பாக்ஸ்னா சந்தனகாளிபாளையம் கண்ட்ரோல் ரூமில் மாஸ்டர் க்ளோஷர் பாக்ஸ். மாஸ்டர்னா எது இருக்கிறதுலே முதல் க்ளோஷர் பாக்ஸ், அதுதான். ஓகே, இப்போ அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த க்ளோஷர் பாக்ஸ்க்குள்ளே அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு பண்ணிக்கலாம். அடுத்து இது இந்த இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்குமே பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு இதுக்கு பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு காப்பி. ஓகே, ரைட், சூப்பர். இப்போ நான் இம்போர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன்லாம் அதே வந்துருச்சு பாருங்க. நான் வந்து ஏற்கனவே நிறைய கனெக்ஷன்லாம் போட்டு வச்சிருக்கேன். நான் இந்த டெமோ காட்டணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்க வேணாம். பார்த்தோன்னா அது இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் புரியாது. ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால், தகவல் இருந்தால், உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் சொல்லலாம், அதுதான் ஈஸி. டக்குன்னு நீங்கள் வாய்ஸ் நோட்டோ மெசேஜோ போடலாம், அதுதான் மெயின். இப்போ நான் ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டாக் டிவி டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃபைபர் லைன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எக்யூப்மெண்ட்டாக ஃபைபர் லைனாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? டைப்புங்கிற இடத்துல எக்யூப்மெண்ட்டாக ஃபைபர் லைன் அப்படின்னு காட்டும். நான் வந்து ஸ்ப்ளிட்டரையும் வந்து இப்போதைக்கு எக்யூப்மெண்ட்னு சேர்த்து வச்சிருக்கேன். ஸ்ப்ளிட்டராக நம்ம தனியாக ஸ்ப்ளிட்டர்னே போட்டுக்கலாம், அதையும் பண்ண முடியும். அதை நான் அடுத்தடுத்து வர அப்டேட்டில் நான் பண்ணிடுவேன் நான். அதே மாதிரி வந்து அதான் சொன்ன மாதிரி எக்யூப்மெண்ட்னா அதில் அது என்ன நோடெல்லாம் எத்தனை இன்னும் எத்தனை அவுட் இருக்கு. அதே மாதிரி ஸ்ப்ளிட்டர் அப்படின்னா வந்து அது செமி நோடல், ஒரு இன்னு 2 அவுட்டு. இப்போ 2 இன்னு 4 அவுட்டு, 2 இன்னு 8 அவுட்டு, இந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட்டர்லாம் வருது. 1x14, 1x8, இந்த மாதிரி நிறையா இருக்குது. எந்த ஸ்ப்ளிட்டர் எப்படினாலும் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே அதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபைபர் லைன் எப்படி எப்பேற்பட்ட எங்கே போகுது வருதுங்கிறதுனால எல்லா இன்ஃபர்மேஷனையுமே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோடு FTTH மெயின் லைனு. இந்த மெயின் ரோடு FTTH மெயின் லைனுங்கிறது வந்து இந்த இந்த சிகப்பு கலர் லைனு.
சிகப்பு கலர் டாட் டாட்டா போகுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த எஃப்டிடிஹெச் மெயின் லைனு. இந்த காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் எஃப்டிடிஹெச் லைனும் காந்தி நகர் தேர்ட் ஸ்ட்ரீட் எஃப்டிடிஹெச் லைனும், இது தேர்ட் ஸ்ட்ரீட்டு, இந்த பச்சை கலர்ல இருக்கிறது செகண்ட் ஸ்ட்ரீட். இந்த ரெண்டுக்குமே நம்ம அந்த ரெண்டு தெருவியுமே இருக்கிற கோவாக்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வந்து ஃபுல்லா எஃப்டிடிஹெச்சே போட்டுடுறோம். அப்படி ஒரு கணக்கு வச்சுப்போம். அந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்க இருக்கு. அதே மாதிரி க்ளோஷர் பாக்ஸும் ஆட் பண்ணிக்க. இப்போ பாருங்க, சந்தனகாளிபாளையம் கண்ட்ரோல் ரூம்ல வந்து அது தனியாக ஒரு க்ளோஷர் பாக்ஸ் ஐடி போட்டிருக்கேன். அது எந்த லொக்கேஷன்ல இருக்கு, அது என்ன டைப், மாஸ்டர், பேரண்ட், சில்ட்ரன், அந்த மாதிரி. அதே மாதிரி சங்கர் ஃபாதர் ஹவுஸ் ஒரு இடத்துல ஒரு க்ளோஷர் பாக்ஸ் இருக்கு. அது என்ன க்ளோஷர் பாக்ஸ் ஐடி, அதுக்கு லொகேஷன் ஐடி, அது மாஸ்டரா என்ன ஏது. அதே மாதிரி இன்டர் மேப்பிங், இது எல்லாமே இன்டர் மேப்பிங் நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு ரஃபா பார்ப்போமே. டாக் டிவி டிரான்ஸ்மிட்டர் மொதல் அவுட்ல இருந்து சந்தனகாளிபாளையம் கண்ட்ரோல் ரூம்ல இருக்க மாஸ்டர் க்ளோஷர் பாக்ஸ் வழியா சந்தனகாளிபாளையம் டு அரசு காலனிக்கு போற ஃபைபர் லைன் ஒயர்ல முதல் கோர்ல குத்திருக்கோம். 10 dBm அப்படியே போகுது. அந்த 10 dBm வந்து சங்கர் ஃபாதர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த க்ளோஷர் பாக்ஸ்ல ஒரு ஸ்பிளிட்டர் போட்டு 70-30 ஸ்பிளிட்டரா பிரிச்சிருக்கோம். இந்த எல்லோங்கிறது வந்து ஸ்பிளிட்டர்ல இருக்க அந்த இன்னு. இப்போ இந்த 70-30 வந்து பிரிக்க போறோம். 70-30 வந்து நான் வந்து இந்த காந்தி நகர் 3வது தெரு, காந்தி நகர் 2வது தெருவில் இருக்கிற இருங்க, இப்படி இப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த காந்தி நகர் 3வது தெருவும் 2வது தெருவுக்கும் வந்து நான் வந்து ஃபுல்லா எஃப்டிடிஹெச், டைரக்ட் எஃப்டிடிஹெச் டு ஹோம் அந்த அந்த டைப்ல கொடுக்கறதுனால அதுக்கு வந்து பவர் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால, சும்மா இப்போ வரைஞ்சிருக்கிற இந்த டயக்ராம் படி பார்த்தா இந்த 2 லைனுக்கும் நிறைய பவர் தேவை. அதனால 70-30 பிரிச்சு முதல் போர்ட்ல வர 70 இந்த மெயின் ரோட்ல வர லைனுக்கும், மீதி வர 30 மறுபடியும் 2ஆ பிரிச்சு, ஒன்றை வந்து இந்த ஆப்ரேட்டர் வீட்டுக்கும், கேபிள் ஆப்ரேட்டரோட அந்த அந்த லைனுக்கும், இன்னொன்று வந்து அரசு காலனியில் இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கும் வந்து அந்த 30 பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த 70-30 இருந்து பிரிச்ச இந்த 70 வந்து நம்ம 2ஆ பிரிக்கணும். ஏன்னா வந்து காந்தி நகர் 3வது தெருவுக்கும் அதே லைன்ல இருந்தா அந்த 70 இருந்தா போகுது, காந்தி நகர் 2வது தெருவுக்கும் அந்த 70 இருந்தா போகுது. அதை வந்து மறுபடியும் தனியா பிரிச்சிருக்கோம். இங்க கீழே இங்க பாத்தீங்கன்னா வரும் 7 dBm வருதுங்களா, அதான் அந்த 70. 10 வந்து 70ஆ பிரிச்சா 7, 10 வந்து 30ஆ பிரிச்சா 3. இப்போதைக்கு அப்படி வச்சுப்போம். மறுபடியும் ஒரு ஸ்பிளிட்டர் போட்டு வந்து காந்தி நகர் 3வது தெருவுக்கு முதல் கோர்ல ப்ளூ கலர் கோர்ல 3 dBm கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த 2வது ஸ்பிளிட்டரோட 2வது கோர்ல வர 3 dBm நேராக கொண்டு போய் நம்ம வந்து இங்க காந்தி நகர் 2வது தெருவில் இருக்க எஃப்டிடிஹெச் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கஸ்டமர் எண்டு வரையிலும் நம்மளால வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா, உட்காந்து பொறுமையா என்ன பண்றோங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டயக்ராமும் போட முடியும். அந்த டயக்ராமுக்கு இங்க இந்த சாஃப்ட்வேர்ல வந்து என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படிங்கிறது, எந்த கஸ்டமர் யாரு என்ன ஏதுங்கிற இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதில் என்டர் பண்ண முடியும். இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே, திடீர்னு வந்து ஒரு கஸ்டமர் வந்து என் வீட்டில் வந்து டிவி எடுக்கலைன்னு சொல்றாப்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அது அது அந்த அந்த லைன் வந்து எஃப்டிடிஹெச் லைன்னு வச்சுப்போம். கோஆக்சியல் லைன்னா அது வேற கதை. எஃப்டிடிஹெச் லைன்னு வச்சுப்போம். எஃப்டிடிஹெச் லைன்னா ஒன்று மிஷின் நம்மள்ட்டே இருந்தால் நம்ம நேராக மிஷின் எடுத்துகிட்டு போய் ஸ்பாட்லேயே போய் ஆப்டிக்கல் மீட்டரை வச்சா வேலை தெரிஞ்சிடும், லைன் வருதா வரலையா. ஒருவேளை நீங்கள் வந்து மிஷின் வெளியே இருந்தால் எடுக்கணும் அப்படின்னா வந்து அது அது கொஞ்சம் கொஞ்சம் மிஷின் உடனே வரும். இல்லை இப்போல்லாம் நிறைய பேர்த்திட்ட மிஷின் வந்துருச்சு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து சுகன் அப்படிங்கிறவர் செட்டா பாக்ஸ் வச்சிருக்காரு, காந்தி நகர் 3வது தெருவில் இருக்காரு. இதான் அவரோட ஃபோன் நம்பரு, அவரோட செட்டா பாக்ஸ் ஐடி இதுன்னு வச்சுக்கோமே. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே என்டர் பண்ண முடியும். அவரோட பேரு, கஸ்டமர் ஐடி, இன்டர்நெட்டா, செட்டா பாக்ஸ், ஐபிடிவி. அதே மாதிரி அது அவருக்கு எந்த ஃபைபர் லைன்ல இருந்து கனெக்ஷன் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து செட்டா பாக்ஸ் ஐடி, இந்த இடத்துல கேஃப் ஐடி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவரோட தெரு, அவரோட வீட்டு அட்ரஸ், அதாவது வீட்டு ஹவுஸ், வீட்டோட அப்பார்ட்மெண்ட் நம்பரோ அல்லது டோர் நம்பரோ ஏதோ, அவரோட ஃபோன் நம்பர், வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் இங்கே எழுதிக்கலாம். எப்போ கனெக்ஷன் கொடுத்தோம், அடுத்த பேமெண்ட் டேட் எப்போ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகனுக்கு வந்து லைன் எடுக்கலைன்னு சொல்றாரு. நம்மளோட கனெக்ட் படி சுகன் வந்து அவருக்கு வந்து எஃப்டிடிஹெச் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ வந்து அவரோட ஃபோன் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணா அவரோட இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வந்துடும். ஓகே ரைட். அப்போ இதுதான் வந்து அவரோட ஃபைபர் லைனு. இப்போ இந்த ஃபைபர் லைனை காப்பி பண்ணிட்டு போய் இப்போ இந்த இன்டர் மேப்பிங்கில்
இங்கே நான் ஃபில்டர் ஆப்ஷன் வச்சுருக்கேன். இன்டர் மேப்பிங்கில் போட்டிங்க அப்படின்னா முதல்ல வந்து ஃபைபர் லைன் வந்து அந்த ஃபைபர் லைன் அவருக்கான ஃபைபர் லைன் வந்து இருங்க வரேன். ஓகே, பார்த்தா அவருக்கு காந்தி நகர் 3வது தெரு தான் அவரோட தெரு. அப்போ வந்து நம்ம வந்து காந்தி நகர் 3வது தெருக்கு எந்த இடத்துல இருந்து லைன் வருதுன்னு பார்க்கணும். அப்போ இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் போயிட்டு டெஸ்டினேஷன் காந்தி நகர் 3வது தெரு. காந்தி நகர் 3வது தெருக்கு எங்கேருந்து வருதுன்னா வந்து டாக் டிவி 50-50 ஸ்பிளிட்டர்ல இருந்து வருது. இந்த டாக் டிவி 50-50 ஸ்பிளிட்டர் எங்கேருந்து வருது அப்படின்னா எந்த க்ளோசர் பாக்ஸ்ல இருந்து இருக்குது அப்படின்னா காந்தி நகர் 3வது தெரு. அப்போ இதை ரீசெட் பண்ணிட்டு இந்த காந்தி நகர் 3வது தெருக்கான ஸ்பிளிட்டர் இது க்ளோசர் பாக்ஸோட அந்த ஃபில்டர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த க்ளோசர் பாக்ஸில் இருக்கிற எல்லா ஸ்ப்ளைசிங் கனெக்ஷனும் இதில் தெரியும். பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ளோசர் பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து லைன் வருதுன்னா மெயின் ரோடு எஃப்டிடிஹெச் லைன்லேருந்து வருது. அந்த லைனு ஒரு ஸ்ப்ளிட்டர் போட்டிருக்கோம். இதுதான் அந்த இன்னு அவுட்டு ஸ்ப்ளிட்டரோட அவுட் ஒன்று, அது ஒன்று இங்கே வருது. அதே மாதிரி ஸ்ப்ளிட்டர் 2 ஒரு ஸ்ப்ளிட்டர் போட்டு அதே க்ளோசர் பாக்ஸ்லேயே வச்சு காந்தி நகர் 2வது தெருவுக்கு ஒரு லைன் அமைச்சிருக்கோம். இப்போ வந்து காந்தி நகர் 3வது தெருவுக்கு லைன் எடுக்கல அப்படின்னு வச்சுப்போம். ஓகே ரைட்டு. இப்போ வந்து மெயின் ரோடு எஃப்டிடிஹெச் லைன்ல இருந்து தான் வருது. ஓகே ரைட்டு. இப்போ மறுபடியும் இது பண்ணிட்டு மெயின் ரோடு எஃப்டிடிஹெச் லைனுக்கு எங்கே இருக்கு அடிச்சிங்கன்னா மெயின் ரோடு எஃப்டிடிஹெச் லைனுக்கு எங்கேருந்து லைன் வருது? டாக் டிவி 70-30 ஸ்பிளிட்டர்லேருந்து வருது. அந்த 70-30 ஸ்பிளிட்டர் எங்கே இருக்கு? சங்கர் வீட்டு சங்கரோட அப்பா வீட்டில் சங்கர் ஃபாதர் ஹவுஸில் இருக்க க்ளோஷர் பாக்ஸில் இருந்து தான் அங்கே ஸ்பிளிட்டர் போட்டு அங்கேருந்து நம்ம வந்து லைன் த்ரூ பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் பொருளை த்ரூ பண்ணியிருக்கோம். அப்போ வந்து சங்கர் ஃபாதர் ஹவுஸுக்கு போனீங்கன்னா அந்த க்ளோஷர் பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா பிடிச்சிட்டே போகலாம். இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து பேப்பரில் எழுதி வச்சு க்ளோசர் பாக்ஸ்குள்ளேயே வச்சு அப்படி இல்லைன்னா அதை ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டை தொலைச்சு அதில் அந்த நோட்டில் மறுபடியும் அடித்து கிறுக்கி எழுதி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குது, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது தம்பி, இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இதை இன்னும் எளிமைப்படுத்த முடியுமா அப்படின்னா எளிமைப்படுத்த முடியும். அதுக்கான வேலைகள் தனியாக போயிட்டுருக்கு. இதில் வந்து இது வந்து எல்லா ஆப்ரேட்டருக்கும் பயன்படும். இது வந்து கவர்மெண்ட் ஆப்ரேட்டரும் கிடையாது, தனியார் ஆப்ரேட்டர் யார் ஒரு சில ஐஎஸ்பிக்களுக்குமே பயன்படலாம். ஐஎஸ்பிக்களுமே லைன் எங்கே போகுது? இப்போ கரூர் சிட்டிக்குள்ளே எந்த சிட்டின்னு கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், கரூர், திருநெல்வேலி எந்த சிட்டிக்கு எங்கே போனீங்கனாலும் என்ன லைனு எங்கே போகுது வருதுன்னு எதுவுமே தெரியாது. வந்து ஒரு லைனை பிடிச்சி அடிச்சு இது பண்ணுறதுக்கு வந்து போதும்னு ஆயிரும். இந்த மாதிரியான சிம்பிளாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இது இன்னும் வந்து இது வந்து ஒரு டெமோ தான். அடுத்தடுத்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் இன்னும் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த மறுபடியும் திருப்பி திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்து இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தனியாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம். அந்த வேலை நல்லா போயிட்டுருக்கு. எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 1னா வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த கிரியேட் எக்யூப்மெண்ட் ஃபைபர் லைன் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்ன பிரச்சனைகள் வரும், என்ன பிரச்சனை வந்து அதை எப்படி சமாளிக்கலாம், அதே மாதிரி க்ளோஷர் பாக்ஸை எப்படி நேம் பண்ணலாம், அதே மாதிரி இன்டர் மேப்பிங் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி இந்த ஏரியா பேட்சுங்கிறது வந்து ஈஸியான விஷயம். இப்போ ஒரு இடத்துல வந்து எத்தனை எக்யூப்மெண்ட்டோ எத்தனை ஃபைபர் லைனோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சந்தனகாளி பாளையம் கண்ட்ரோல் ரூம்னு ஒரு பேர் அடிச்சுக்கிட்டேன். ஏற்கனவே வந்து நம்ம வந்து நிறைய லொக்கேஷன் ஐடி வச்சுருக்கோம் இங்கே. இப்போ சந்தனகாளி பாளையம் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து LCA9X2D7 முடியுது. இப்போ நான் அந்த 2D7ங்கிறத கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து நான் எத்தனை டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கேன், ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கேன், ஒரே ஒரு கனெக்ஷன் தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு நம்மளோட வரைபடத்தை பொறுத்த அளவுக்கு. ஆனால் பொதுவாக கண்ட்ரோல் ரூம்னா ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ இந்த சங்கர் ஃபாதர் ஹவுஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து LC P5M3Q8 எல்சி. ஓகே, இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2 ஸ்ப்ளிட்டர் இருக்குது, இத்தனை கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு எத்தனை எக்யூப்மெண்ட் வச்சுருக்கீங்க, எத்தனை ஃபைபர் லைன் இருக்குது, எத்தனை கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஈஸி. உங்களுக்கு வந்து நீங்கள் யாரையும் நம்பி இருக்கலாம், உட்காந்த இடத்துல இருந்தே வந்து டக்குன்னு ஒரு சர்ச் பட்டன் அமுத்துனா தட்டினா இல்லை இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா லைனும் வர மாதிரி
பண்ணி வச்சிருப்போம். இது வந்து இந்த சாஃப்ட்வேர் ஏற்கனவே உங்க கையில இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஏற்கனவே உங்க கையில இருக்கலாம். இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. இல்ல தம்பி இது ஏற்கனவே இருக்கு. இல்ல இது வந்து புதுசா இருக்கு. இத பத்தி இது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதையும் நீங்க WhatsAppல போடலாம். எனக்கு கமெண்ட்டா போடலாம். அல்லது நீங்க எனக்கு WhatsAppல கூப்பிட்டு பேசலாம். பிரச்சனை இல்ல. இது அடுத்தடுத்து எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். சொன்ன மாரி வந்து இது அடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஐபிடிவி, ஹெச்டி செட்டப் பாக்ஸ். இப்ப நம்ம இன்னும் எத்தன நாள் கோஆக்சியல் கேபிளே நம்பி இருக்கிறது? கோஆக்சியல் கேபிள்ல இன்னும் எத்தன நாள் முறுக்கிக்கிட்டு டேப் ஆஃப் ஸ்ப்ளிட்டர்லாம் போட்டுட்டு இருக்கிறது? அடுத்தடுத்த இப்ப நீங்க ஆப்டிகல்னு போயிட்டீங்கன்னா, ஒன்ஸ் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். பவர் மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். பிசிக்கல் லொகேஷன்ல மட்டும் இல்லாம, அத வந்து ஈஸியா மேப் போட்டு வச்சு இந்த மாரி மேனேஜ் பண்ண முடிஞ்சது. சாஃப்ட்வேர் மூலியமா மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா, அது இன்னமும் உங்களுக்கு ஈஸி. நீங்க உட்காந்த இடத்துல இருந்தே வந்து மெஷின் அனுப்பிச்சு விட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணினா இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த லைனு இதுதான் இது அப்படிங்கிறத வந்து நீங்க உட்காந்த இடத்துல இருந்தே சொல்லிக்கலாம். நீங்க வெளியே இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம். டக்குன்னு அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்க ஏரியால ஏதோ பிரச்சனை வருதுன்னா, டக்குன்னு வந்து உங்களோட இடத்துல இருந்து இல்லைன்னா நீங்க நோட்ட தேடி அதை வந்து ஒருத்தர் போட்டோ அனுப்பிச்சு அப்படி இல்லைன்னா நீங்க க்ளோசர் பாக்ஸ்குள்ள எழுதி வச்சிருக்க பேப்பரை அதை அவருக்கு அங்க ஸ்பாட்ல இருக்கவருக்கு புரியாம இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல வராது. ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன மாதிரி பேர் வேணா கொடுத்துக்கலாம். என்ன மாதிரி லொகேஷன் ஐடி வேணா கொடுத்துக்கலாம். இந்த லொகேஷன் ஐடி எப்படி கிரியேட் பண்றது, இந்த எக்யூப்மெண்ட் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதுக்குலாம் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் நான். அது எப்படி ஈஸியா மேனேஜ் பண்ணலாம், அது எப்படி ஈஸியா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பத்தியான வீடியோலாம் அடுத்தடுத்து போடுவோம். அஹ் ஒருவேளை இது பிடிச்சிருந்துச்சு, இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு, இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து யூடியூப்லயா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்லயா இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி போகுது, இது எப்படி அப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆப்ரேட்டர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு புது விஷயம் ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு, ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்ன ஏதுங்கிறத பற்றி உங்களுக்குள்ள கலந்து பேசுங்க. என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து நகர்ந்து போவோம், பார்ப்போம். தேங்க்யூ.